வணக்கம். சினி மினி தெய்வ பிறவி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். 1960ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. கமால் பிரதர்ஸ் என்ற பட நிறுவனம் இந்த படத்தை தயாரித்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர்கள் இரட்டை இயக்குநர்களான கிருஷ்ணன், பஞ்சு. இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் பிரபல இயக்குனராக பின்னர் பவனி வந்த இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். நடிகர் திலகத்திற்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடித்தவர் நாட்டிய பேரொளி பத்மினி. பத்மினியின் தம்பி ராமுவாக படம் முழுக்க வந்து நடிப்பில் ஆட்சி செய்தவர் லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன். பலரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய தொழில் அதிபரான மாதவன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். அவருடைய அருமை மனைவியான தங்கம் என்ற கதாபாத்திரத்தில் பத்மினி நடித்திருந்தார். அருமையான கணவனாகவும் மிகச்சிறந்த மனைவியாகவும் அவர்கள் அந்த ஊரில் வாழ்ந்து பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அருமையான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்போதும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? அவர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த வீட்டிற்குள் நந்தினி என்ற கதாபாத்திரம் நுழைகிறது. அந்த கதாபாத்திரம் ஒரு வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தங்கை உறவு வரக்கூடிய கதாபாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வீட்டிற்குள் நுழைந்து பல தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் உண்டாக்கி அந்த நல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடிய அளவிற்கு பல சூழல்களை உண்டாக்கி வீட்டிலேயே அமைதி என்ற ஒன்று இல்லாமல் செய்து விடுகிறாள். அந்த நந்தினியால் அங்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லை என்ற நிலை உண்டாகிறது. தங்கம் என்ற பத்தரை மாற்று தங்கமாக இருக்கக்கூடிய பத்மினிக்கு வேறொரு மனிதனுடன் கள்ள தொடர்பு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நந்தினி உண்டாக்குகிறாள். அப்படிப்பட்ட சந்தேகம் மாதவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜிக்கு உண்டாகிறது. மனைவியின் மீது சந்தேகப்படக்கூடிய கணவன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டானால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும்? அதற்கு பிறகு எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை திரைப்படம் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம். தன் அக்காவின் மீது இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தன்னுடைய அக்காவின் கணவரான சிவாஜி கோபத்துடன் செயல்படுகிறாரே என்பதை நினைத்து பத்மினியின் தம்பியாக வரக்கூடிய SS ராஜேந்திரன் கோபத்தின் உச்சிக்கே செல்கிறார். அவர் ஆவேசமாக நடிகர் திலகத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு காட்சி இந்த திரைப்படத்தில் வருகிறது. அந்த காட்சியில் தன் கணவனை மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய தன் தம்பியை குடையை வைத்து பத்மினி கடுமையான கோபத்துடன் அடித்து விரட்டும் அந்த காட்சி இருக்கிறதே, அந்த காட்சி படத்தில் வரும்போது பத்மினியின் நடிப்பிற்கு மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்தது என்பதை திரையரங்கில் படத்தை பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்டேன். அந்த நந்தினியால் தான் இப்படிப்பட்ட சூழல் இந்த வீட்டில் உண்டாகி இருக்கிறது என்பதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரிந்து கொண்டு தனக்கு எப்படிப்பட்ட தங்கத்திற்கு நிகரான மனைவி கிடைத்திருக்கிறாள், அவள் மீது நாம் சந்தேகப்பட்டிருக்கலாமா என்பதை மனதிற்குள் நினைத்து குமைந்து கொள்ளக்கூடிய காட்சி இருக்கிறதே, அதை சிவாஜியை தவிர வேறு யாரால் இந்த அளவிற்கு அற்புதமாக நடிக்க முடியும்? படம் முழுக்க சிவாஜியும் பத்மினியும் போட்டி போட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருவருமே நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்தார்கள். பத்மினியின் தம்பியாக SS ராஜேந்திரன் மிகவும் அருமையாக நடித்தார் என்பது ஒரு பக்கம். அதே நேரத்தில் சிவாஜி கணேசனுடைய தம்பியாக கள்ளப்பாட்டு நடராஜன்
நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கனக்கச்சிதமாக பொருந்தியிருந்தார். இவர்கள் இருவருமே காதலிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தவர் எம்என் ராஜம். எம்என் ராஜம் காதலிப்பதோ ராமு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எஸ் ராஜேந்திரனைத்தான். எனினும் அந்த இருவரில் யாரின் மனைவியாக அவர் ஆனார் என்பதை படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் குட்டி கலாட்டா என்று கூறுகிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட குட்டி கலாட்டாவை உண்டாக்கி வீட்டையே ரணக்களமாக ஆக்கக்கூடிய நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் அருமையான நடிகையான தாம்பரம் லலிதா. கே.ஏ. தங்கவேலு, கே. சாரங்கபாணி, எம். சரோஜா, அங்கமுத்து ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் படம் முழுக்க வந்தார்கள், அருமையாக நடித்திருந்தார்கள். நகைச்சுவை நடிகரான ஏ. கருணாநிதி நாயர் என்ற மலையாள கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அங்கமுத்துவின் மகனாக இதில் நடித்திருந்தவர் நம்முடைய எஸ்பி முத்துராமன். அப்போது அவர் இந்த திரைப்படத்தின் உதவி இயக்குனராக இருந்தார். அப்படி செயல்பட்டு கொண்டிருந்த அவரை அங்கமுத்துவின் மகனாகவும் நடிக்க வைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தவர் அருமையான இசையமைப்பாளரான ஆர். சுதர்சனம். அவர் இசையமைப்பில் அமைந்த அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் என்றே கூறலாம். அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் என்று சி.எஸ். ஜெயராமன் எஸ். ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல் எந்த அளவிற்கு மகத்தான வெற்றி பாடலாக அமைந்தது என்பது வரலாறு. இந்த அருமையான பாடலை உடுமலை நாராயண கவி எழுதியிருந்தார். இன்னொரு பாடல் தாரா தாரா வந்தாரா சங்கதி எல்லாம் சொன்னாரா என்று ஜமுனா ராணி பாடிய பாடல். இந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஹிட் பாடலாக அது அமைந்தது. அந்த பாடலையும் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. இன்னொரு பாடல் கால வயசு கட்டான சைசு என்றொரு பாடல். இந்த பாடலை எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். ஜமுனா ராணி மிகவும் அருமையாக பாடிய இந்த பாடல் பொதுமக்களிடம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த இந்த திரைப்படம் 3வது சிறந்த திரைப்படம் என்ற மத்திய அரசாங்கத்தின் விருதை பெற்றது. இந்த படம் திரைக்கு வந்த பிறகு இந்தி மொழியிலும் எடுக்கப்பட்டது. ஏவிஎம் பட நிறுவனம் இந்த திரைப்படத்தை இந்தியில் தயாரித்தது. தமிழ் திரைப்படத்தை இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள்தான் இந்தி திரைப்படத்தையும் இயக்கினார்கள். அங்கு கதாநாயகனாக நடித்தவர் பிரபல நடிகராக இருந்த பால்ராஜ் சஹானி. கதாநாயகியாக நடித்தவர் தமிழில் நடித்த பத்மினி. இந்த திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் இந்தியில் தயாரிக்கப் போகிறது என்ற தகவல் கிடைத்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த திரைப்படம் இந்தியில் வெற்றி பெறாது, இந்த திரைப்படத்தினுடைய கதை இந்திக்கு ஏற்ற கதை அல்ல, இந்தி மக்கள் இந்த திரைப்படத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்தியில் தயாரிக்காமல் இருப்பதே நல்லது என்ற தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக கூறினார். எனினும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏவிஎம் நிறுவனம் இந்த திரைப்படத்தை இந்தியில் தயாரித்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூறியதைப் போலவே இந்தியில் இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை. இதை பற்றி பத்திரிகையில் எழுதும்போது ஏவிஎம் சரவணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருந்தால் இந்தியில் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்காது என்று கூறியிருப்பார் என்பதை வியப்புடன் நினைத்து எழுதியிருக்கிறார். வருடங்கள் கடந்தோடிவிட்டன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து 1960ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடிய அருமையான திரைப்படமான தெய்வப்பிறவி திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அருமையான தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.